இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக சுமார் 700 டேங்கர் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியில் முடக்கியுள்ளன. இதனால் உலக நாடுகளுக்கான கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த சனிக்கிழமை முதல் ஈரான் மீது தாக்குதல் நடாத்தி வருகின்றன. இதற்கு ஈரான் ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியின் வழியாக செல்லும் உலக நாடுகளுக்கு செல்லும் கச்சா எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனால் கிழக்கு மேற்கு இடையிலான 86% எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு எரிசக்தி சந்தை பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. கடற்படை பகுப்பாய்வு நிறுவனங்களான விண்ட்வர் மற்றும் கெப்லர் தரவுகளின்படி இந்த நீர்வழிப்பாதை அதிகாரப்பூர்வமாக மூடப்படவில்லை என்றாலும் நடைமுறையில் அது முடங்கியே உள்ளது. மார்ச் 2ஆம் திகதி அதிகாலை நிலவரப்படி ஒரு சிறிய டேங்கர் மற்றும் ஒரு சரக்கு கப்பல் மட்டுமே பிரதான பாதையில் நகர்ந்தன. ஈரான் நாட்டை சேராத சுமார் 706 டேங்கர் கப்பல்கள் தற்போது ஜலசந்தியின் இருபுறமும் வரிசையாக நிற்கின்றன. இதில் 334 கச்சா எண்ணெய் தாங்கிகள், 109 கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு பொருட்களை கொண்ட கப்பல்கள் மற்றும் 263 சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் கப்பல்கள் அடங்கும். மேலும் 26 கப்பல்கள் சரியான இலக்கின்றி வளைகுடா பகுதிகளில் மிதக்கின்றன. ஓமான் வளைகுடாவிலும் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் முடங்கியே உள்ளன. எண்ணெய் சந்தையில் இதன் தாக்கம் உடனடியாக பிரதிபலித்தது. சவுதி அரேபியாவின் ராஸ்தனுரா சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் கட்டாரின் ANG ஆலை மீதான தாக்குதல்களை தொடர்ந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 10% உயர்ந்தது. ஒரு பேரல் $80 ஐரோப்பிய எரிவாயு விலை 40% அதிகமாகவும் உயர்ந்தது. இந்த முடக்கம் சில நாட்களுக்கு தொடர்ந்தால் கப்பல்களின் வரிசை அதிகரிக்கும் மற்றும் விநியோகம் முற்றிலும் சீர்குலையும். வளைகுடா நாடுகளுக்கு செல்லும் கப்பல்களுக்கான காப்பீட்டுத் தொகை ஏற்கனவே பல மடங்கு உயர்ந்துள்ளது. இது உலகளாவிய எரிபொருள் விலையை பெரும் உயர்வை ஏற்படுத்தும்.